பிறப்பு ஜாதகத்துல வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஜென்ம நட்சத்திர அதிபதி சரியில்லைன்னு பட்சத்துல அவங்களுக்கு அவங்களுடைய பேர்ல வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். பெயரை டோட்டலா மாற்ற முடியாதே தவிர அதுல வந்து சம் இனிஷியல் மாற்றம் பண்றதோ இல்லைன்னா நேம் அந்த டோட்டல் கூட்டு எண்கள் சரியா வர்ற மாதிரியோ அவங்களுக்கு நிறைய மாற்றம் நிறைய பேருக்கு மாற்றம் பண்ணி கொடுத்துருக்கேன். பிறந்த குழந்தைக்கு என்கிட்ட வந்து எனக்கு ஒரு பேபி பானா இருக்குது, ஸோ எனக்கு வந்து குழந்தைக்கு பேர் வைக்கணும்னாக்கா நான் எடுத்து பார்க்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்றது புரிய வச்சிருவேன். இந்த மாதிரி சார் ஜென்ம நட்சத்திரம் இதுதான், சரி ஜென்ம நட்சத்திரத்துல பேரை வந்து வைக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக வந்து குழந்தைக்கு வந்து ஒரு 9 நாள் 5 நாள் 9 நாள் நீங்க வந்து முதல் தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா உங்க குலதெய்வத்தை பேர் சொல்லி ஊத்திருங்க. குழந்தையுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா சம்பத்துத்தாரையோ சாதகத்தாரையோ சேமத்தாரையோ மைத்ரோ அதிமைத்ரோ அந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் தான் நான் பேரை சஜஷன் பண்ணுவேன். சரிங்க சார் நீங்கள் எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி சரி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு பேரண்ட்ஸ் ஒத்துக்கின பிறகு தான் நான் அந்த விஷயத்தையே சொல்வேன். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல வந்து ஒரு நிம்மதியாக வாழ்வாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம முன்னாடியே சொல்லிடணும், சார் இந்த மாதிரி வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஸோ அந்த கிரகங்கள் பலவீனமாக இருக்குது, ஸோ ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஜென்ம நட்சத்திரத்தை தவிர்த்து ஒரு ஜாதகருக்கு நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரத்துலாம் ஃபேவரா இருக்குதோ அந்த கிரகங்கள் ஃபேவரா இருக்கும் பட்சத்துல அந்த நட்சத்திரத்துடைய பேர்களை பரிந்துரைக்கிறது தான் ஒரு ஜோதிடருடைய கடமை. அது பிரகாரம் நம்ம